பாருங்க நிஹான், அவள் நடந்து சென்றாள். இந்த வாக்கியத்தை ஆச்சரியக்குறியோட மாத்துங்க பாக்கலாம். பாவி ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. நீங்க தாண்டா வருங்கால பிள்ளைங்க, எங்கிருந்துடா வர்றீங்க? இதை மட்டும் உங்க அப்பா பார்த்தாருன்னு ரொம்ப சந்தோஷப்படுவார். இந்த வயசுலேயே வந்து ஃபிகரை பற்றி பேசுகிறான் பார்த்தீங்களா? இந்த மாதிரி நாலேஜ் எல்லாம் பண்ணவாடி, குக்கரை குண்டி, படுகப்பத்து, கீழ் குத்தான் பஞ்சன். ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. என்னங்கடா பேர் வச்சிருக்கீங்க? உண்மையாலுமே இதெல்லாம் ஊர் பேரா? இதில் கூட ஒருத்தர் கமெண்ட் பண்ணிக்கான் பூலாம்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து சேலம் சைடு இருக்கு அப்படின்னு. அழகா அண்ணனோட பாட்டு, அழகா ஆட்டம் போடு, அக்கறையா கேட்டா அர்த்தம் நூறுடா, போடு சக்க போடு போடு. டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? ஏண்டா சந்திரமுகியில் எப்படி வந்த பாட்டு என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த பாட்டை பாருங்களேன், என்ன பண்ணி வச்சிருக்காங்க. அண்ணனோட பாட்டு சாங்க. இதை பார்க்கும் போல எனக்கு லிரிக்ஸே மறந்து போயிடும் போல் இருக்கு. இந்த பாட்டை பார்த்துட்டு ஒரிஜினல் லிரிக்ஸே மறந்துடும் போல் இருக்கு. அந்த மாதிரி தான் இருக்குது இந்த பாட்டை பார்க்கும்போது. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? இல்லை, அவங்களை கிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு வாரம்லாம் ப்ரஷ் பண்ண மாட்டேன். Because your friends, you will not know. Yeah, anyways, bro. ஏண்டா 400 ஃபீட் ஹைட்லையாடா மேரேஜ் பண்ணுவீங்க? யாரா நீங்களாம்? சரி, அதெல்லாம் சரி. கை தவறி கீழே ரிங்கு விழுந்துருச்சுன்னா எப்படி போய் எடுக்கிறது? யோசிக்கக்கூடிய விஷயம் தானே. அதே தான் எனக்கும் தோணுச்சு. ஒருவேளை பொண்ணே விழுந்துட்டா என்ன பண்ணுறது? Sorry ass DJ. போதுமா? அவமானப்பட்டது போதுமா? கேவலம் ஒரு பிச்சைக்காரன் கூட நம்மள பிச்சைக்காரன் ஆக்கிட்டு போறான். 18 வருஷமா அவமானப்பட்டது போறாது உனக்கு? பழைய பாண்டியராஜன் படம் கூட ஒன்று வரும். நீ வந்து எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் வந்து உங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கூடாதான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டியை பார்த்து கேட்போம் பார்த்தீங்களா? அது மாதிரி நம்மலாம் கிளவியே கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய நிலைமை தான் வரும்னு நினைக்கிறேன் இப்போ இருக்கிற 90s கிட்ஸ் எல்லாம். அறிவுட்டவனே, எங்க அம்மாவையா கட்டிக்க போற? நீ மட்டும் எங்க அம்மாவை கட்டலாம், நான் உங்க அம்மா கட்டி கூடாதா? அடி செருப்பால. என்னடா லவ்வெல்லாம் எப்படி போகுது? ஏன்டா என்னாச்சுடா? நான் வேற சந்தியாக்கு மெசேஜ் பண்றத விட்டு பிரியாக்கு மெசேஜ் பண்றத விட்டு சந்தியாக்கு மெசேஜ் பண்றேன். அப்புறம் நாளைக்கு ஸ்கூலுக்கு போனாலும் தெரியும். இந்த குட்டி குஞ்சானுங்கள்லாம் லவ் பண்ணுறானுங்க, சின்ன சின்ன பசங்கள்லாம். ஆனால் நமக்கெல்லாம் இன்னும் ஒரு ஆள் செட் ஆக மாட்டேங்குதுன்னு நினச்சா இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸ்கூல் படிக்கிற பையன்லாம் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறான், சாஸ்லேயே ஐ லவ் யூ எழுதுறான். This bench in China is the perfect way to fall in love, in the literal sense, because only single people sit on it. And if someone really likes the person sitting there, they sit down too, which ends in the person falling onto them. I guess this is a cool story to tell your kids one day. இவன் குரங்க விட மோசமா தவறா? இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. இந்த மாதிரி பிளேஸ் எல்லாம் எங்கே இருக்குது? தெரிஞ்சுன்னா நானும் போவேனே. ஒரு சீசா மாதிரி சறுக்கி விளையாடுற மாதிரிலாம் ஒரு ஸ்டூல் இருந்துச்சுன்னு வைங்க, நல்லா அங்கேயே போய் குடியிருந்துக்குவேன். நம்மளாம் ரொம்ப நாளாக சிங்கிளாக வேறு சுற்றிட்டு இருக்கோமா, ஸோ அங்கே போய் செட்டில் ஆயிடுவேன். 3 வேளை சோறு, போடுறதுக்கு ட்ரெஸ், நேரத்துக்கு தூக்கம். அந்த திமிரில் கேட்குதா பொம்பளை ஷோக்கு?
பிரதர். பிரதர்னு மட்டும் சொல்லாதீங்க, நைட் எல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது. உண்மைகள் சில நேரம் கசக்கு தான் செய்யும் பிரதர். இவனுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாருக்குமே இதே நிலைமை தான். ஒரு பொண்ணு பாவம்னு சொல்லிட்டு நம்ம ஹெல்ப் பண்ணக்கூடாது. கடைசியில் அண்ணா கூட வந்துட்டு அவன் ஆள் கூட வந்துட்டு பாய் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா காமிச்சிட்டு போகுதுங்க. சிங்கிள் பசங்களாம் ரொம்ப பாவங்க. அது வந்து ஒரு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கவே கூடாது. அதனால தான் வந்து நிறைய பேர் வந்து பொண்ணுங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதே கிடையாது. எங்கிட்டலாம் கேட்டால் நல்லா பண்ணவே மாட்டேன், போமாமலை அப்படின்ட்டுருவேன் நான். லவ் ஃபீல் என்ன சோகமா இருக்கணுமா? மனுஷன் ஆமால சோகமா தானே இருக்கணும். எனக்கு தான் சோகமே வரலையே. இப்ப நான் சோகமா இருந்தா அந்த பொண்ணு வந்து என்ன மாமானா கூட